கொலை செய்த பாதுகாப்பு வழக்கு ஆசிரியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழக்கு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழக்கு ஒரு பெண்ணாசிரியை மிக கொடூரமாக ஒரு பாதகமான முறையில் பள்ளியிலேயே அது வகுப்பறையிலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த செயலை இனிவரும் காலங்களில் தமிழக அரசு நடக்காமல் கடுமையான சட்டத்தை இயற்றி ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கூறி அதற்காக இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து இயக்க பொறுப்பாளர்களும் தங்களுடைய மன ஆதங்கத்தையும் இந்த அரசு நமக்கு இழைக்கின்ற இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையை பற்றி தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டணி ஆசிரியர் திருமுருகன் மாவட்ட செயலாளர். பாதுகாப்பே இல்லை என்கின்ற ஒரு உள்ளுணர்வோடு பெண்ணாசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களின் சார்பாக ஜெயபாரதி தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் அமைப்பை சேர்ந்தவர் தன்னுடைய கருத்துக்களை கூற வருகிறார். இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே மிக எழுச்சியோடு போராட்ட எண்ணங்களுடன் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த பெண்ணாசிரியர் கொலை என்பது இது காலங்காலமாக நடந்து கொண்டு பெண்ணுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகள் தான் சொல்ல வேண்டும். இது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பதே இல்லை. இந்த பணி பாதுகாப்பு சட்டம் என்பது பல ஆண்டுகளாக நாம அரசிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு துறைக்கும் பாதுகாப்பு வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு தினம் ஒரு ஜிஓ போடுவதை நிறுத்தி அரசு அலுவலகங்களே வேலைகளை எவ்வாறு சுருக்க வேண்டும், அலுவலர்களை எப்படி சுருக்க வேண்டும் என்பதை விட்டு அரசு ஊழியர்களுக்கு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும். காலையில கிளம்பி அலுவலகத்துக்கு வந்தா ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையோடு பாதுகாப்போடு தன்னம்பிக்கையோடு வீடு திரும்ப வேண்டும். இன்றைய சூழ்நிலையில நம்ம வீட்டை விட்டு வெளியில வரும்போது திரும்பி வீட்டுக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது பள்ளி வளாகத்துக்குள்ளே யார் வேணாலும் வர்றாங்க, எது வேணாலும் நடக்குது. இந்த பள்ளி மேலாண்மை குழுங்கிற ஒரு இயக்கத்தை ஒண்ணு தமிழ்நாடு அரசு ஒண்ணு விதி வச்சிருக்கிறதுனால யாரு வேணாலும் தெருவுல போறவங்க வர்றவங்க படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டமே இல்ல. யாரு வேணாலும் வந்து கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாற வேண்டும் என்றால் நம்மளுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி கொடும் குற்றம் நடப்பதை தவிர்க்க வேண்டும் என்றால் அரபு நாடுகளிலே ஏற்றக்கூடிய கடும் தண்டனைகள் இந்தியாவில் சட்டம் இயற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கொடும் செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம முடிவுரை காண முடியும். அதனால் இந்த பேச வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வருகை தந்துள்ள டிட்டோஜாக் அனைத்து ஆசிரியர்களையும் போராட்டக்குழு சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நமது ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டுமென தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதற்காகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இதை தமிழக அரசு ஏற்று ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய விஜயராஜா அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்
எழுச்சியோடு நடைபெறுகிறது. ஒரு நாட்டினுடைய முக்கிய பாதுகாவலாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை. ஆனா இந்த துறைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிற பொழுது தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இதை நிறுத்த வேண்டும், அவங்களை அடக்க வேண்டும். நிச்சயமாக, ஏனென்று சொன்னால் இந்த போதை கலாச்சாரம் கஞ்சா என்பது வெகு மோசமான நிலையை சென்று கொண்டிருக்கிறது. மாணவர் எந்த நிலையில் பள்ளிக்கு வருகிறான் என்பதை நாம் மிக கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் தமிழக அரசு கடும் சட்டம் கொண்டு ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விரைவிலே வருகின்ற சட்டமன்றம் கூட்டுகின்ற பொழுது அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். தமிழக ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட பொருளாளர் திருமானவர்கள். டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய வேர்களாக இங்கே வேறு இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நடந்த படுகொலை என்பது மிக ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பணிபுரிய இடங்களிலே பணி பாதுகாப்பு என்பது ஒரு மிகவும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஒரு பேங்க்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு ரிட்டையர்டான ஒரு ஆர்மி ஆபீசரு ஒரு துப்பாக்கி ஏந்திக்கிட்டு அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பணப்பெட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அங்க இருக்க நகைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா அது கூட திருட்டு போயிட்டுனா கூட நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, திருப்பி எப்படி ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஆனால் ஆசிரியரோட உயிரோ அல்லது ஒரு மாணவரோட உயிரோ நீங்க ஆசிரியர்களை மட்டுமே பாக்குறோம். மாணவர்களுக்கு அதே நிலைமை தான். ஒருவேளை மாணவர்களை தாக்க ஒரு முற்பட்டு இருந்தா கூட இந்த பாதுகாப்புக்கு ஆசிரியர்களால் எதுவும் பண்ண முடியாது. அங்க ஒரு பாதுகாப்புக்கு எதுவுமே கிடையாது. அப்ப நம்மளை நம்பி அந்த குழந்தைங்களும் அங்க இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு குறைஞ்சபட்சமாக பக்காவான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கூட ஒரு காம்பவுண்ட் அடைச்சி ஒரு கேட்டுல எவ்வளவோ ஓய்வு பெற்றவர்களுக்கு ஏடிஎம்க்கு கூட காவலாளிகள் இருக்கிறாங்க, நிறைய ஏடிஎம்க்கு கூட காவலாளிகள் இருக்காங்க. அது போல அந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தல இருந்துச்சு இரவு காவலர் அப்படின்னு ஒரு பணி இருந்துச்சு, ஸ்கூல்லையும் காவலர் பணி இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை இழப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கனால டீச்சர்ஸே இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஏற்கனவே உள்ள இரவு காவலர் பணியோ அல்லது ஒரு காவலர் பணியவோ வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கு எத்தனை செக்யூரிட்டி போர்சஸ் இருக்கு, அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு கேட்ல நின்று அவங்கள ஸ்டூடெண்ட உள்ள கொண்டு வந்து வெளில போறது அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி ஆசைகளுக்கு தற்காலிகமாக ஒரு திறமையான ஒரு பணி பாதுகாப்பு. ஆசைகள் ஒரு ஃப்ரீடமே இல்ல, ஒரு அச்சுறுத்தலோட பயந்துகிட்டே இருக்காங்க. யாரு வரா யாரு போறா என்னன்னு தெரியல. உதாரணத்துக்கு சைல்டு சைக்காலஜி படிச்ச ஆசிரியர்கள் பாடம் நடத்துறாங்க, அவங்களை போய் திறமையா பரிசோதிக்க தான் பிஓஎஸ் இருக்காங்க. அந்த பிஓஎஸ் அவங்க என்னென்ன டெய்லி எந்தெந்த ஸ்கூலுக்கு போறாங்க, எந்தெந்த ஸ்கூல்ல விசிட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு டிஓஎஸ் இருக்காங்க. அந்த டிஓஎஸ் என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு சிஓ இருக்காங்க, அதுக்கு மேல அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாடு அரசு அந்த வழியா தானே போறீங்க, அப்புறம் இந்த ஸ்கூலை எட்டி பார்த்துட்டு போங்கிற போல அங்க போய் 2 ஜீப் நிக்குது. யாரு என்ன டிபார்ட்மெண்ட் எதுவுமே தெரியல. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சைல்டு சைக்காலஜினா என்ன, அவங்க எந்த லெசன் பிளான் திட்டப்படி அவங்களுக்கு பாடம் நடத்துறாங்க, அவங்க என்னென்ன பாடம் நடத்துவாங்க, அதோட மெத்தடாலஜி என்ன, அதுக்கான தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, எதுவுமே தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாத போது அவங்க எப்படி போய் ஒரு ஆசிரியரை சோதித்து பார்க்க முடியும்? அவருக்கு என்ன தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல லிஸ்ட் அவுட் அவங்கள்ட்ட கையில கொடுக்கணும். நீங்க போங்க, அந்த ஆசிரியர் வச்சிருப்பாங்க, இப்படிதான் பாடம் நடத்துவாங்க, அவங்க லெசன் பிளான் வச்சிருப்பாங்க, அப்படி இருந்தா இவங்க போய் அவங்களை பரிசோதிக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம இப்படி ஒரு போயிட்டு ஏனோ தானே ஒரு சர்வாதிகார போக்குல அப்படியே போனவனே அவங்களை விசிட் பண்றது, எந்த டிபார்ட்மெண்ட் யாரு என்ன ஒண்ணுமே தெரியாம தினந்தோறும் அவங்களை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணா பணி பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு எப்படி பணி பாதுகாப்பு சட்டம் இருக்குதோ அதே போல ஆசிரியர்களுக்கும் உடனடியாக கொடுத்து அந்த சட்டத்தை உருவாக்கி ஆசிரியர்களை பாதுகாக்குமாறு இந்த டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் கேட்டு விடைபெறுகிற தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பாக எனக்கு பேச வாய்ப்பட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கொள்ளிடம் ஒன்றியத்தினுடைய ஜெயமூர்த்தி அவர்களை டிட்டோஜாக் சார்பில் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை சொல்கிறேன். பள்ளி வளாகத்திலேயே ஒரு பெண்ணாசிரியர் படுகொலை செய்யப்படுகிறார் என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்.
யார் வேண்டுமானாலும் வகுப்பறையில் நுழையலாம் என்ற நிலைப்பாடு இருப்பதால்தான் இந்த நிலை. ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு பள்ளி செயல்படுமையானால், அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை உணர்மையானால், ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் இரவு காவலர்களையோ பகல் காவலர்களையோ நாம் நியமிக்கப்பட வேண்டும். நியமித்தால்தான் அந்த ஒரு நிலை ஏற்படும். யார் உள்ள வர்றா யார் வெளில போறான்னு தெரியல. இப்ப சொன்ன மாதிரி யார் வர்றாங்கிறத நாம ஒரு என்ட்ரி போட்டு ரோட்டு போட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இல்ல. யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். அதனால பணி பாதுகாப்பு வேண்டும் என்ற சட்டத்தை உயர்த்தி ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு தொழிலாளர் சார்ந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக தலைமை உரையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அமைப்புடைய மாநில வெளியீட்டு செயலாளர் ஜெக மணிவாசம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டிருக்கின்ற பெண்ணாசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் உடன்பிறப்புகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. ஊருக்கு இளிச்சவாயம் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க, அந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலைமை. ஆசிரியருடைய நிலைமை மிகவும் மோசமாகி போச்சு. உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இந்த சமீபத்தில் நமது மயிலாடுதுறையில கூட நகராட்சி மேல்நிலை பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் பூந்து தாக்கப்படுறார். ஆசிரியர்கள்ட்ட உடனே பொங்கி எழுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. காரணம், ஆசிரியர்களே நம்மிடையே ஒற்றுமை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரே பள்ளிக்கூடத்துல உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள்லாம் பொங்கி எழுந்திருக்கிறோம். இல்ல, உடனே அதிகார வர்க்கம் என்ன பண்ணுது? ஒரு மாணவன் சரியான முறையில வரல, அவனை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லையா? கண்டிக்கிறாரு, உடனே ஆசிரியரை மிரட்டணுங்கிறதுக்காகவே ஒருத்தன் எலி மருந்தை சாப்பிட்றான். மிரட்டணுங்கிறதுக்காக, நிஜமா சாப்பிட்டா செத்துருப்பான், மிரட்டணுங்கிறதுக்காக 4 பேர் பேசிக்கிறானுவோம். உடனே என்ன பண்றாங்க? அவன் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டான், பேரண்ட் வர்றாங்க, ஊர்ல உள்ளவங்களாம் பள்ளிக்கூடத்து உள்ள பூந்து தாக்குறான். அதிகார வர்க்கம் ஆசிரியரையும் தலைமை ஆசிரியரையும் நடவடிக்கை எடு அப்படிங்குது. தமிழ்நாட்டில் வர வர மிகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயின்னு தான் சொல்லணும். பணி செய்யக்கூடிய மருத்துவரை ஆஸ்பத்திரி உள்ளாரே போய் கத்தியால குத்துறான். நம்ம தினசரி பேப்பர்ல பாக்குறோம், தினசரி பத்திரிகைகள்ல மருத்துவர்கள் ஆசிரியர்கள் தாக்கப்படுகிறார்கள் செய்தி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதே போல நம்ம மயிலாடுதுறை பிளாக்லயே சொல்லலாம், திருமங்கலம் அரசினர் மேல்நிலை பள்ளியில மாணவன் பள்ளிக்கூடத்துல அசம்பிளில வந்து ஆசிரியர் தாக்குறான், நடவடிக்கை இல்லை. காரணம், நம்ம எல்லாம் ஒரு உணர்வோட இருக்கணும். தாக்கப்பட்டவர் எங்கே இருந்தாலும் கூட, தஞ்சாவூர்ல இருந்தா கூட இன்னைக்கு ஒரு அழைப்பு கொடுத்தோம், எல்லாரும் வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கணும். பாதிக்கப்பட்டவர் ஹைஸ்கூல் வாத்தியாரு, ஹைஸ்கூல் டீச்சரு, ஹைஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாரும் கொஞ்சம் இருந்து வந்திருக்க வேண்டாமா? யாருமே வரல. எப்ப அரசாங்கம் நிர்வாகம் எப்படி பயப்படும்? என்னன்னா, ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் கிள்ளிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம், ஒரு டீச்சர் ஒன்று குத்திட்டாங்கன்னா இங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கணும். இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்முடைய போராட்டத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நம்முடைய பகுதியிலாவது, நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலேயாவது, எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது, எந்த ஆசிரியருக்காவது ஏதாவது ஒரு இடையூறு என்றால் நாம் அனைவரும் இது போல போராட்டம் போராடுவோமே என்றால் உடனே என்ன பண்ணுவாங்க? அதிகார வர்க்கம் நம்மளை கண்டு யோசிச்சு, ஐயோ இவங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நமக்குள்ள இருக்கிற முதல்ல ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணும். தமிழக அரசாங்கத்திற்கு இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுகோள் என்னவென்றால், தொடர்ந்து எங்களுடைய ஆசிரியர் சமுதாயம் இதுபோல் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பல வழியில் நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் பேசுகின்ற போது சொன்னாங்க. அதுபோல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டால் பாதிப்பு அரசு ஊழியர் சங்கத்தில் ஒரு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு டைலாக், அதை நாங்க இங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆகையினால எங்களுக்கு நீங்க இப்ப இருக்கிற அரசாங்கம், நம்மால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் நமக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்தோம். இன்னை வரைக்கும் நமக்கு அவங்க சாதகமா இல்ல, உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை தருகிறது. நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து போயிட்டாங்க, 5 லட்சம் தான் காசா? 5 லட்சம் ரூபாய் என்பது மிகவும் குறைவான ஒரு தொகை. அவங்க குடும்பத்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும். பணியில் இருக்கின்ற பொழுது ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த 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 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும். தொகையை என்ன அதிகப்படுத்தி ஒரு 1 கோடி ரூபாய் கூட கொடுக்கலாம். என்ன, பல்வேறு பணியில் இருக்கின்ற பொழுது ஒரு ராணுவ வீரர் இறந்துறாரு, ஒரு போலீஸ்காரர் இறந்துட்டாருன்னா 25 லட்சம் கொடுக்குறாங்க, 1 கோடி கொடுக்குறாங்க. ஏன் ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏன் 5 லட்சம்? எனவே
இந்த பணியில் இருக்கின்ற போது கொலை செய்யப்பட்ட ஆசிரியருக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நாம் நிதி கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கிறோம். அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு வேலை கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய ஆசிரியர் ஒற்றுமை ஓங்க வேண்டும். நம்ம இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் நாம் எல்லோரும் குரல் எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் என்ன ஆகும், நம்மை காக்க வருபவர்கள் கூட யோசிப்பாங்க. நமது மேல காரணமே இல்லாம நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகார வர்க்கம் கொஞ்சம் யோசிக்க என்பதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோடு சொன்னேன். நாம் அனைவரும் இதுவரைக்கும் நாங்க ஒற்றுமையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனே வழங்கிடு. இறுதியாக நன்றி உரை. டிட்டோஜாக் வாழ்க! டிட்டோஜாக் வாழ்க! டிட்டோஜாக் வாழ்க! கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பெண் ஆசிரியரை கொலை செய்த சமூக விரோதியை கண்டிக்கின்றோம். சமூக விரோதியை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு பாதுகாப்பு வழங்கு ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு வழங்கு ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு வழங்கு. தமிழக அரசு தமிழக அரசு சட்டம் ஏற்றிடுக ஏற்றிடுக சட்டம் ஏற்றிடுக ஆசிரியர்களுக்கான சட்டத்தை ஏற்றிடுக. இறுதியாக நன்றி உரை நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் மிக செல்வம் அவர்கள் தன் நன்றியோடு சேர்ந்த கருத்துக்களை கூறுவார் என்று கூறுகிறேன். மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேலும் உயிரிழந்த ஒரு ஆசிரியரானது கன்சல்ட் பேல வந்தவங்கன்னு நினைக்காம உள்ளபடியே இந்த ரெகுலரா வேலை பார்க்குற ஆசிரியர்கள் ஈர உணர்வோடு வந்து கலந்து கொண்டதற்கு இந்த டிட்டோஜாக் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக இறந்த அந்த ஆசிரியருடைய ஆத்மா சாந்தி அடைய 1 நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.